ஹலோ கைஸ் வணக்கம். இது ஒரு ஓல்டு புல்லட் 1986 மாடல். ப்ரீ யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இது மெயினாக வந்து பாயிண்டிங் டைப் இக்னிஷன். ஸோ இந்த வண்டியில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வண்டி சார்ஜ் ஆகலை. யூஸ்வலாக இந்த ஓல்டு மாடல் புல்லட்டில் ஒரு அம்மீட்டர் வரும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் லோடு இருந்துச்சுன்னா இது வந்து மைனஸ்லையும், வண்டி ஆல்டர்னேட்டர் மூலயமா சார்ஜ் ஆனிச்சுன்னா ப்ளஸ்லையும் வரும். நைட் டைமில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லோட் இருக்கிறப்ப மைனஸில் போகும், பட் இட்ஸ் ட்ரைங் டு கம் பாசிட்டிவ் சைடு. நீங்கள் வண்டி வேகமாக ஓட்டுறதை பொறுத்து அது இந்த பக்கம் வர ட்ரை பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாய் போட்டிருக்கு. நான் இப்போ இண்டிகேட்டர் போட்டேன்னா இது ஜஸ்ட்டு மைனஸில் போயிட்டு போயிட்டு வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இதே வண்டி சார்ஜ் ஆனிச்சுன்னா இது வந்து ப்ளஸில் போகும். இப்போ பேட்டரி சார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த அம்மீட்டரை வச்சு ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆனால் யூஸ்வலாக ப்ளஸ்லேயே போகலை அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து இக்னிஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் டைப் இக்னிஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து பேட்டரியோட சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த இக்னிஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். பட் இந்த வெஹிக்கிள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங்கில் இது வந்து சார்ஜ் ஆக மாட்டேது. ஸோ தட் மீன்ஸ் ஆல்டர்னேட்டரில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ரெக்டிஃபயரில் ப்ராப்ளமாக இருக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ரெக்டிஃபயர் தான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் ரெக்டிஃபயர். ஓல்டு புல்லட்டில் யூஸ்வலாக அந்த டயோட பிளேட் வச்ச மாதிரி ஒரு 4 டயோடு வச்ச மாதிரி ஒன்று வரும். பட் இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன். நார்மலாக எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் இது கிடைக்கும். இது யூஸ்வலாக இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது 35 ஆம்ஸ் ரெக்டிஃபயரு. இது நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா ஒரு 50 ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதோட பின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த பழைய டயோட் மாதிரியே இது கொஞ்சம் நீங்கள் ஹார்ன் பின்னை யூஸ் பண்ணி அழகாக பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் இருக்குது, அதோட டயகனலாக இருக்கிறது நெகட்டிவ். இந்த சைடு ஏசின்னு போட்டிருக்கும். ஏசியோட டயகனலாக இருக்கிறது ஏசி அவுட்புட். இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸோட டயகனலாக இருக்கிறது கிரவுண்டு, ஐ மீன் பேட்டரி கிரவுண்டு, பேட்டரி பாசிட்டிவ். இது ரெண்டும் ஏசி ஆல்டர்னேட்டர்லேருந்து வர ஒயரை வந்து இன்ஜினியரிங் இது பண்ணணும். இந்த வெஹிக்கிளுக்கு ஒயரிங் நான் தான் பண்ணேன் இந்த பைக்குக்கு. ஸோ இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயகனலில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஏசி. இது வந்து பேட்டரி ப்ளஸ்ஸு, இது வந்து பேட்டரி கிரவுண்டு. ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா லைஃப் வருது. இது ஓரளவு பிரச்சனை எதுவும் இல்லை. அந்த பழைய ரெக்டிஃபயருக்கோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் காம்பேக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹார்ன் பின்னை வச்சு கூட அழகாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் பழைய புல்லட்டில். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் ஆகாமல் இருக்கிறதையும் சார்ஜ் ஆகிறதையும் பார்க்கலாம். அதில் சார்ஜ் ஆகாதது எப்படி பார்க்கலாம்.